शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहः गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणात्मिम् सम्पत्कुमारगुरुवर्यम् आहम् प्रपद्ये प्रह्लादनारदपरांशपदण्डकीका सान्दरेषु सत्योगभीष्मराभ्याम् मे रुक्माङ्गराब्जवशिष्ठविभीषणादीन् मे पुण्यानुमान् परमभागवतान् स्मरामि। भूतम् सरश्च मकराक्षभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। प्रह्लाद आयते संवृत्तवक्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे शुकतातम् तपोनिधिम्। कृष्णम् कालवक्त्राक्षम् पुण्यश्रवणकीर्तनम् वासुदेवम् जगज्जोनिम् नौमि नारायणम् हरिम्। कृष्णचरित्रे भागवतम् பஞ்சாவதஸ்கந்தம் பூகோள வர்ணனம். என்ன பூகோள வர்ணனம் அப்படின்னு? எம்பெருமானுக்கு ரெண்டு சரீரம். முதலாவது பிரகிருதி, மற்றொன்று பராப்பிரகிருதி என்கிறபடியான ஜீவராசிகள். ஜீவராசிகள் நாங்கள் எம்பெருமானுடைய மழுவிலே ஸ்தானம் நமக்கு. ஜீவராசிகள் அந்த இடத்துல இருக்காது. ஜெகத்து ஒரு தேகம். அந்த ஜெகத்து எப்படி இருக்கு சொல்லுங்கோ அப்படின்னு பிரச்சனை பண்ற. அதுக்கு நேற்று ஆரம்பிச்சார். இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா கங்காவதரணம் அப்படின்ற. கங்காவதரணம் அப்படின்னு என்ன? அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வந்தாங்க. அதுல சென்டர்ல இருக்கிறது மேரு பருவதம். மேரு பருவதற்கு சுத்தலம் ஜம்பூ தீபம் 1 லட்சம் யோஜனை. அது சுத்தலும் உப்பு கடல் ஒரு பாதத்தினை எடுக்காது சுத்திண்டு. அப்புறம் 2 லட்சம் யோஜனை லட்சத்வீபம். அப்படி 7 தீபங்கள் இருக்கு. ஒவ்வொரு தீபத்திலையும் சப்தரிஷிகள், சப்த மரங்கள் எல்லாம் வெவ்வேறு. கடைசிக்கு 64 யோஜனை தூரம் இருக்கு. இது மனசுல தேவையை எடுக்கலாம். ஈலாவிபூதி என்கிறபடியானது பிரம்மலோகத்தில் வரையலாம், விரஜாரதி வரையலாம். அது ஆன பிறகு அமானவிக ஸ்பரிசத்தாலே பரமபதம் போகும். லீலாவிபூதியே மார்பாடு உண்டான லோகம், அழிவு உண்டு. பரமபதத்துக்கு ஒரே மாதிரி இருக்குது. பரமபதம் நம்ம பிரதிபரிசமும் அந்த வைகுண்ட கட்சிபாராயணத்துல பார்க்கிறோம். சோ இப்போ இதெல்லாம் மனசு வேண்டும். அது 2 பேராயிட்டு போறோம். கிம் புருஷே வருஷே, இது 9 வருஷம். 4 வருஷம் 4 இந்த சுத்தி இருக்கு. மேடு வருஷத்தை இளா வருஷம் என்று சென்ட்ரல் இருக்குது. அந்த கிம் புருஷே வருஷே பகவந்தம் ஆதிபுருஷம் லக்ஷ்மணாக்கிரஜம் சீதாபிராமம் ராமம் தச்சரண சன்னிகரிஷாவிரதः பரமபாகவதோ ஹனுமான் சஹ கிம்புருஷைஹி அதிரித பக்திருபாஸ்தே. இது கிம்புருஷ லோகத்துக்குள்ள ராம சாதிச்சம் இருக்கு. ராமனுடைய ஹனுமான் எல்லாரும் இருக்காங்க. இப்ப நமக்கு இது 19வது அத்தியாயம். 17வது அத்தியாயத்துக்குள்ள என்ன சொல்லுகிறாருன்னா இளா வருஷத்துல சொல்ல வேண்டாம். இளா வருஷம் சென்ட்ரல்.
இந்த வகைனாலே இந்த வகைனால அதனால நதிகள் வருது பிறகு அது அந்த மடல்லையும் சொல்ற ஊடு போய் எப்படி பெருமாள் திருவிக்கிரமாவதாரத்துக்குள்ள காலமேல் வைக்கிறார். ஆகாசத்தை இந்த கொடைய மொழி இருக்கிறது அந்த மாதிரி ஆகாசத்தை குத்துனார். அதுக்கு மாச்சு அதை ஓட்டை கொஞ்சம் வேறுவை ஏதோ திருடி வந்தது என்று அவன் காது கழுவினான். யாரு? பிரம்மா. பிரம்மலோகத்தையும் இதை பண்ணிட்டு போயிருக்கு, குழந்தது. சரி, அந்த திருடியே 4, 5, 9 பிரவாகமாக பெரிய சாகரமாக பிறந்துக்கு அதுல கங்கை வரணும். அதுக்கு சொல்ல போகிறார். என்ன சொல்றார்? சப்ததசோத்தியாய பூகோள வர்ணம் பத்ரா சுகம் வாச்சா சுகம் பிரம்மம் சொல்றார். யாரு? பரீட்சித் மகாராஜாவுக்கு போதனை பண்ணினவர் பாகவத். பாகவதம் பள்ளியவர் யாரு? அவர் தகப்பனார் வியாசர். எத்தனை ஸ்லோகம்? 18,000 ஸ்லோகம். சரி, மைத்திரேய விதருக்கு சொல்றது அது இன்னும் ரொம்ப பழைய காலம். இப்போ சுகர் பரீட்சை சொல்றாரு. அப்புறம் லேட்டஸ்ட் 3வது கான்வர்சேஷன் சூத்த புராணிக்க சௌனக்காதி மகரிஷிகளை சொல்றான். நைமிஷாரண்யத்துக்குள்ள இப்படி 3 பேர் சொல்றார். யார் யாரு? சூத புராணிக்கர், சுகபிரம்மன், மைத்திரேயர். இங்கே சுகன் சொல்லிட்டு ஸ்ரீ சுகம் வாச்சா யாருக்கு? பரீட்சித்ரா. இப்போ சென்டர்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? மேரு பருவதம். மேரு பருவதம் சுத்தின்ட்டுதான் சூரியனுடைய பூர்வத்துக்கு வந்தாக்கா பச்சமத்துக்கு சூரியக்கிழமை ராத்திரி, பச்சமத்துக்கு வந்தப்போ பூர்வத்துக்கு ராத்திரி. இதுதான் பரவ ராத்திரி வருவது. மேரு சுத்தின் இருக்கான் சூரியன். தத்திர பகவதா சாட்சாத் யஜ்ஞலிங்கஸ்ய விஷ்ணோः விக்ரமதோ வாமபாதாங்குஸ்த நக நிர்பின்ன ஊர்த்வ அண்டகடா விவரணேன அந்தః பிரவிஷ்டா வா பாஹ்ய ஜலதாரா தச்சரண பங்கஜா அவனே ஜனா அருண கிஞ்சல் கோபரஞ்சித அகில ஜகதமலாபஹோ ஸ்பரிஷனா அமலா சாட்சாத் பகவத் பதீதி அனுபலக்ஷிதவச்சோ நவிஹீயமானா அதிமகதா காலேன யுகசஹஸ்ரோதரக்கணேன இவோ மூர்த்தன்யபததாரா எத்தத் விஷ்ணு பதமா. விஷ்ணுபதியை படிக்கணுமா? நேர என்பது திருவிக்கனுடைய இது ஆகாசத்தை பிளந்து போச்சு. இந்த குடையில குத்தின மாதிரி ஆகாசத்தை குத்தின அப்படி மேல போயிடுச்சு. அது சொல்ற சாட்சாத் யஜ்ஞலிங்கஸ்யா யஜ்ஞரூபியான விஷ்ணோஹோ விஷ்ணுவினுடைய விக்ரமத்தோ வாமபாதாங்குஷ்டநக்கா இடது காலு அங்குஷ்டநக்கம் நிர்பின்ன ஊர்த்வ அண்டகட்டாக விவரணம். அண்டகட்டாகத்தை பிளந்து போய் அந்த பிரவிஷ்டா போன உடனே காலு கழுவினான். அந்த காலு கழுவின தண்ணியே கங்கையாய் வந்தது. இப்ப இன்னைக்கு சப்ஜெக்ட் நன்றி கங்காவதரணம் ஒரு கங்கை இல்லை. அப்படிதான் 9 சரித்து வந்தது அப்படின்ற ஒவ்வொருமா. அது 9வது மாத்திரம் நம்ம ஜம்பூ தீபத்துக்கு வந்தது. இதே கங்கா பிரவாகம். இன்னும் 9 தீபத்துக்கு 9 பெருக்கள் போச்சுன்னு சொல்லிடுவார. பாஹ்ய ஜலதாரா அதை குத்தி கால் போய் இடது கால் அங்குஷ்டம் குத்தி இருந்துச்சுனாலே ஜலதார எப்படி வந்து சரண பங்கஜா அவனே ஜனா அருண கிஞ்சல் கோபரஞ்சிதா. அது வந்து சோப தண்ணி வந்து அருண் சுவாமி புத்திரம் சூரியனுடைய புத்திரம். அருண கிஞ்சல் கோபோபிதா அகில ஜெகத உபரஞ்சித அகில ஜெகத அகமலாபகா. ஜெகத்தினுடைய பாவத்தெல்லாம் போக்கும்படியான பஸ்பரிஷனாம காதுக்கு பெருமாள் திருள் விட்டு உடனே எல்லா பாவமும் போயிடும். ஸ்பரிசன மாலா சாட்சாத் பகவத்பதி. அதுக்கு விஷ்ணுபதி என்று பேர். இது அனுபலக்ஷிதவச்சோ அபிதீயமான அதி மகதா காலேன
யுக சகசிரோபரட்சணேனா யுக சகசிரங்கள் திவோ மூர்தன் நவதகாரா எத்தன் விஷ்ணுவதமா பூத்தி. அதுக்கு விஷ்ணுவதின்னு பேராச்சு. யார் அங்க போய் இருக்கிறார்? எத்திரகவாத வீரவுரத பௌத்தானபாதி. உத்தானபாதனாயனுடைய புத்திரன் துருவன் இருக்காங்கிறதுல உத்தானபாதிட்டு அவனுக்கு பேர் துருவனுக்கு. அந்த துருவன் இருக்கான். பரம பாகவதோ அஸ்மத் குலதேவதா சரணாரவிந்தா குலகவதி. ஓஹோ, நம்ம குலதேவத்தை பகவான் திருவடியில் இருக்கிறது. யாமுன யாம அனுசவன உத்கிருஷ்யமான பகவத் பக்தி யோகேன திருடம் லித்யமான அந்தர்ஹிருதய உத்கண்ஷ்ய விவஷா மீலித யோச்சன விகல குட்மல விகலிதாமல பாஷ்ப கலையாபிவ்யஞ்சமான ரோம புலக குலகோ ரதுனாபி பரமாதகேன சிரசா விபக்தி. பெருமாள் திருவடி துருவலோகத்துக்கு வந்தவுடனே அந்த தீர்த்தத்தை தலைமையில சுமந்து இப்போ இன்னைக்கும் இந்த திருமகாராஜாக இந்த புனிதனானே ரொம்ப பெரும்பெருமாவுடைய இதனால் பரம ஆதரத்தோட தலைமையில தீர்த்தம் வச்சுருவாங்க. ததா சப்த ரிஷயகா. சரி, ரிஷிகளும் போறாங்க, சப்தரிஷிகளும். பஸ்த பிரபாவ அபிஜா யாம் நனு தபஸ் ஆத்யந்திகி சித்திரேதாவதி. ஆத்தியந்திகமான தபஸ் பண்ணி அதனுடைய சித்திய ரூபமாக பெருமாளின் திருவடியை சேவிக்கிட்டு அந்த லோகத்திற்கு போனார். பகவதி சர்வாத்மனி வாசுதேவே மதுவிரத பக்தி யோகலாபேனா ஏவ உபேட்சித அந்யார்த்தாத்மகதையோ முக்தி விவத் ஆகதாம் முமுக்ஷோஹ இவ ச பகுமான மத்யாபி ஜடாஜூட்டைருத்தகன். பகவன் மத்தனே இல்லை, இங்கென்னும் போன ரிஷிகளும் கூட இவ பண்ணிய தபஸ்கரமான அந்த ஜட்டா ஜூட்டத்து மேலேயும் அந்த தீர்த்தத்தை புரோட்சிச்சிருக்கானோ. அத்தோ அநேக சகசிர கோட்டி விமான அநேக சங்குல தேவயானேனா அவதரந்தி இந்து மண்டலம் ஆவாரிய பிரம்மசதனே விபத்தி. அத அப்படியே சந்திர மண்டலத்தன்னம் பிரம்மனுடைய லோகத்திலையும் ஆதவனை விழுது அந்த தண்ணி. ததா சதுர்த்தா பித்தியமானா. அங்க நாலாய் பிரியுது. ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த். அப்படி சதுர்பிஹி நாமபிஹி சதுர்திஷம் அபிஸ்பந்தந்தி நத நதீபதிம் ஏவ அபினிவிஷதி சீதா அலகனந்தா சத்துர்பத்ரே. ஒரு பக்கம் ஒன்று போறது. சீதா ஒரு பிரிவி, அலகனந்தா இரண்டாவது பிரிவி, சக்ஷுஷு மூணாவது பிரிவி, பத்ரா நாலு பக்கத்தையும் 4 பேருடைய சமுத்திரம் கலந்தித்து. இந்த மாதிரி நதி கங்கா நதி, சீதா நதி, அலகனந்தா நதி, பத்ரா நதி. சீதா து பிரம்ம சதனாத்மா கேசராச்சல ஆதி கிரி சிகரேப்யோ அதஹா. கேசவகிரி, கேசரி ஒருவருக்கு தன்னும் கேசராச்சலமனுக்கு பேர். அந்நேரங்கள் பிரசுரவந்தி கந்தமாதன மூர்த்தசு. கந்தமாதன் ஒருவர் தன்னை அருண்மையில போய் பதித்வா அங்கன்னம் அந்தரேண பத்ராஸ்வதரிஷாம். பத்ராஸ்வதரிஷம் இந்த 3 வருஷத்துக்குள்ளே சென்ட்ரலுக்கு இளவரசன் பத்ராஸ்வதரிஷம் எங்களுடையான அந்த கிரி மேலே பிராச்சியாம் திஷி. பிராச்சின்னு ஈஸ்ட் திக்கிலே ஷார சமுத்திரம் அபிப்பிரவிசக்தி. உப்பு சமுத்திரத்துக்குள்ளே போய் செல்லுவது. இது சீதான்றது. 2வது ஏவம் மால்ய சிகரான் நிஷ்பரந்தி. மால்யவான் பொருளும் அந்திசேரத்தன்னும் பரம்பும்படியான கதோ அனுபரத வேகா
கேதுமாலாம் அபிச்சக்ஷு கேதுமால வருஷம் அதை பார்த்துண்டு பிரதீட்சியாம் வெஸ்ட் பிரதீட்சியாம் திசை சரி பிரதிம் பிரதிஷத் அது இரண்டாவது ஏவம் ஆஞ்சாவத் சிகரான் சீதா அலகநந்தா சக்ஷுஹு பத்ரா அதுல சக்ஷுஹு அந்த சக்ஷுஹு என்றது வெஸ்ட் பொருள் சாந்தி சருப்பதிம் பிரவிசக்தி பத்ரா சா உத்தரத்தோ பத்ரா என்ற கிளை உத்தரத்திற்குள்ளே மேரு சிரசோ நிபதிதா கிரிசிகராது கிரிசிகரம் அதிகாய ஸ்ருங்கவதா ஸ்ருங்கார் அவசியந்தமானா உத்தராம்ஸ்து குரு குருன் அபிதீட்சம் திசி ஜலதின் அபிப்பிரவிசக்தி குருவருஷம் குருவருஷம் மன்றத்துக்கு எடுத்துக்குள்ள அங்கன்னம் வந்து விழுகிறது உத்தரதிக்கு தத்தைவா அலகநந்தா அலகநந்தாங்கிறது தட்சிணேனா தட்சிண திக்கு வந்து பிரம்ம சதனாத் பகூனி கிரிகூட்டான் அதிக்கிரமியா அநேக கிரிகூட்டங்களையும் தாண்டி வந்து தேவகூட்டாத் ஐமகூட்டான் அதிரவசதரம் தரம் ஹசா யுடயந்தி பாரதம் அபிவர்ஷம் பரதகண்டத்துக்குள்ளே அது பெய்ந்து தட்சிணஸ்யாம் திசி ஜலதிம் அபிப்பிரவேசதி சரி அங்க வந்திருந்து விழுந்து எஸ்யாம் ஸ்நானார்த்தம் சாகச்சதா பும்சா பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலம் துர்லபமித்தி நிறைய பேர் ராஜாவிடத்தில் ஸ்நானம் பண்ணி அஸ்வமேத யாகத்தினுடைய ராஜசூய யாகத்தினுடைய அஸ்வமேத யாகத்தினுடைய பலத்தையும் அடைவார்கள் அந்நேச்ச நதா நத்யாச்ச வருஷே வருஷே இதே மாதிரி நரகரம் நதிகரம் வருஷம் வருஷமும் சந்தி பகுஷோ மேல்வாதிகின் விருத்தரா சதசா இந்த மேரு பருவத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி நூறித்தெட்டு தேசங்களை அத்தனை நதிகள் இருக்கு தத்ராபி பாரதமேவ வருஷம் கர்மக்ஷேத்திரம் அந்யான் அஷ்டவருஷாணி ஸ்வர்கிணாம் புண்ணியசேஷோபோகஸ்தானானி பௌமானி சர்வபதானி விவரிசந்தி கர்மக்ஷேத்திரம் என்றது ஜம்பூ தீபத்தினுடையான பாரத வருஷமானது மிச்சம் 8 வருஷங்களும் உடம்புக்கு அனுபவிக்கிறதுக்கு ஏற்றா க்ஷீணே பண்ணி மெத்தலோகம் விஷந்தே படையன்னு உண்மை அனுபவித்த உடனே இங்கே வந்து விடணும் இது என்ன புண்ணியக்ஷேத்திற்கும் புண்ணிய சம்பாதனைக்கும் பாபக்ஷேத்திற்கும் பூமியிலே வந்து பிறகணும் எல்லாரும் பாரதமே வருஷம் கர்மக்ஷேத்திரம் அந்யானி அஷ்டவருஷாணி மிச்ச 8 வருஷங்கள் சொக்கினாம் பரதபரிஷே பரதகண்டே மேரோர் தட்சிணே பார்ப்பே அப்படின்னு சொல்லுவே இல்லையோ அந்த 9 வருஷத்துக்குள்ள 7 வருஷம் சென்ட்ரல்ல இருக்கு பரத வருஷம் தட்சிணத்துல இருக்கு ஏன் தட்சிணத்துன்னா அந்த நதி வந்துங்க அலக்கணம்தான் அங்க இருக்கும் புண்ணியசேஷோபோகஸ்தானானி பௌமானி சொர்க்கபதானி மிச்சம் 8 வருஷங்களும் பிரம்மகரம் சுகமே தவிர வரும் அனுபவிக்கிறதுக்கே தவிர ஆபம் போக்கணும் கர்மம் பண்ணி புண்ணியத்தை சம்பாதனை பண்ணணும்னா பூலோகத்துக்கு வந்து பிறக்க வேண்டும் அதன் ஸ்பெஷாலிட்டி பூலோகம் ஏஷு புருஷாணாம் அயுத புருஷாயுர்வருஷாணாம் தேவகல்பானாம் நாகாயுத பிராணானாம் வஜ்ரசம்பரண பலமயோத பிரமுதித மகாசௌர நிஜன யவாயாபவர்க வருஷத்ரிகைக ஜலத்ராணாம் தத்ரத்து திரைகாலிக சமஹா காலோ வர்த்ததே திரைகாலிகத்துக்குள்ளே இருந்த கால கணக்கிலே புருஷானாம் அயுத புருஷாயுர்வருஷானாம் ஓர் அயுத வருஷம் இருக்கிறது ஆயுஷ்வாலை
அற்புதம் நிர்புதம் என்ற மாதிரி தேவகல்பானாம் நாகாயுத பிரணானாம் வஜ்ர சம்பன பலவயோமோத பிரமுதித மகாசௌர சௌர மிதுன யவாயாபவர்க்கவர்ஷ திருத்தைக கர்ப்ப கலத்ராணாம் தத்ர தூ திரேதாயுக சமஹா காலோ வர்த்ததே. அங்கெல்லாம் ரொம்ப நீண்ட காலம், நம்ம மாதிரி 24 hours இல்லை, 2100 அப்படி இருந்தார் இங்க. எத்ரஹா தேவபதயா ஸ்வைஹி ஸ்வைஹி கணநாயகைஹி விஹித மகாரிஷணமஹா சர்வர்த்து குசும ஸ்தபக பல கிசலய ஸ்தியா அனம்யமான விடபல விடபலதா விடபிஹி உபசும்பமான ருச்சிர ஆனனாஷ்டயம் ஆயத்தன புருஷ கிரித்ரோணீஷு ததா சாமரஜலாசயேஷு விகச்ச விவித நவவன ருஹாமோத முதித ராஜகம்ச ஜல குக்குட காரண்டவ சாரச சக்கரவாகாரிபிஹி மதுகர நிகராக்கிருதிபிஹி உபகூஜிதேஷு. அத பார்க்க வர்ணனை பண்ற எப்பேற்பட்ட பார்க்க இருக்கு அப்படின்னா எல்லாம் கிரீனரியோட இருக்கு, நிறைய செடிகள் இருக்கு, கொடிகள் இருக்கு, அப்புறம் பட்சிகள் இருக்கு, சாரசன் சக்கரவாக்கம் காரண்டவன் குக்குட்டம் ஜலக்கிரீடாதிபிஹி விசித்திர வினோதைஹி சுலலித சுர சுந்தரீணாம் காம கலில விலாச ஆச லீலாவலோகாத்ருஷ்ட மனோத்கர்ஷகா ஸ்வைரம் விஹரன். வைர விகாரம்னா இண்டிபெண்டா சுத்தின் இருப்பா நிறைய பேரு தேவதைகள் அந்த இடத்துக்குள்ளே. அவ ஆயுஸ் எல்லாம் 1க்கு 100க்கு அதிகமாயிருக்குது. நவஸ்வதி வன்சேஷு, இந்த 9 வருஷத்துக்குள்ளே பகவன் நாராயணோ மகாபுருஷகா புருஷானாம் ததனுகுகாயாத்ம தத்துவவியூகேன ஆத்மனா அத்யாபி சந்நிதீயதே. அந்த இடத்துக்குள்ளே நவ வருஷத்துக்குள்ளேயும் ஸ்ரீமன் நாராயணன் ஒவ்வொரு வருஷத்திலையும் இருக்கிறான். இதா ஒரு பேது பகவான், அது 11 வருஷம் என்பது சென்ட்ரலே இருக்குது. பகவான் அவ ஏகையே புமான் அபரோ நிர்விசதி பவான்யாஹ சாவநிமித்தோ யத்ரேக்ஷரஹ ஸ்திரீபாவஹ தத் பச்சாத் தக்ஷாமி. அந்த 11 வருஷத்துக்குள்ளே ஈஸ்வரன் வருத்தனே இருக்கலாம். பார்வதிக்கு எக்ஸ்க்ளூசிவா ஆன வருஷம். அந்த இடத்துல யாரா பக்தர்கள் போயிட்டா அவள் ஸ்திரீகள் ஆயிடுவா. இதை பத்தி கதை 11ஆம் ஸ்கந்தத்துல சொல்றேன் அப்படி இருக்க. பவானி நாதைஹி ஸ்திரீகண அற்புத சஹஸ்ரைஹி அவருத்தமானோ பகவதா சதுர்மூர்த்தேஹி மகாபுருஷஸ்ய துரியாம் தாமசீம் மூர்த்தி பிரகிருதிம் ஆத்மனா சங்கர்ஷண சம்க்யாம் ஆத்ம சமாதி ரூபேண சன்னிதா அப்படி உபதாத. இந்த இடத்துக்குள்ளே ஸ்திரீகளுக்கு மாஸ்டர் என்ட்ரி. இந்த ருத்ரனான சிவனானவன் அந்த இடத்துல சங்கர்ஷணமூர்த்தியை பூஜை பண்றானா. சங்கர்ஷணமூர்த்தி எப்படின்னா 1000 மேடையுடைய கல்பம். அது எங்க இருக்குன்னா பூமிக்கு அடியில இருக்குது. அத்தல விதன் சாதராத பாத்தாள, இந்த பாத்தாள லோகத்துக்குள்ளே சங்கர்ஷணமூர்த்தி நாகசேரத்தோடு 1000 தலை இடையோடு படுத்திருக்க. அந்த மூர்த்தியை பூஜை பண்றாராம் சிவன் இளவரசத்துக்குள்ள ஸ்ரீ பகவானுமாச்சா. சரி, என்ன சொல்ற இங்க, என்ன சொல்றன்னா பவானிநாதை ஸ்திரீகண அற்புத ஸ்ரீஹி அவருத்தியமானோ பகவதா சதுர்மூர்த்தே மகாபுருஷஸ்ய துரியாம் தாமசீம் மூர்த்தி பிரகிருத்திமாத்மனக சங்கர்ஷண சம்க்யாம் ஆத்ம சமாதி ரூபேண வெங்கடேஸ்வர பகவான் சொல்ற. என்ன சொல்ற, ஈஸ்வரன் அந்த பாதாள லோகத்திற்குள்ளே
7-9 வருஷத்துக்குள் இளா வருஷம் என்றபடியான அமிர்த பரத வருஷம் இளா வருஷத்துக்குள்ளே சென்றில இருந்திருந்தோ சங்கேஷமூர்த்தியே பிரார்த்தனை பண்ணானா. அந்த பிரார்த்தனைக்கு இணங்கி பகவான் ஊச்சு சங்கேஷ பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய சர்வகுண சங்கியானாய அனந்தாய அவ்யக்தாய நமஹி. என்ன சொல்றார்? ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய. யாருக்கு? சங்கேஸ்வர பகவானுக்கு சொல்றார். சர்வகுண சங்கியானாயானந்த அனந்தாய அவ்யக்தாய நமஹா. பேர்வட்ட பெருமானுக்கு நமஸ்காரம். பஜே பஜன்யாரண பாத பங்கஜம் भगस्य कृष्णस्य परम्परायणं प्रत्येश्वरं भावितभूतभावनं भवापहन्त्वा भवभावमीश्वरम्. சரி, இந்த பூஜை பண்ணும் ஈஸ்வரனுக்கு இது சொல்றார் சங்கரேஷ பகவான். பஜே பஜன்யாரணபாத பங்கஜம் ரகசிய கிருஷ்ணஸ்ய பரம்பராயணம் பத்தேஸ்வரம் பாவித பூத பாவனம் பவாபகந்த்வா பவபாவமீஸ்வரம். அந்த பவம் என்பதனாலே பூஜை பண்ணப்பட்ட அந்த மூர்த்திக்கு நமஸ்காரம். நயஸ்ய மாயா குணச்சித்த விருத்திபிஹி நிரீக்ஷதோ ஹென்வபி திருஷ்டிரஜ்யதே ஈஷே யதா நோஜத மந்திரம் ஹசாம் கஸ்தம் நவன்யேரிதகீஸ்வராத்மனக. ஆத்மாவுக்குள்ளே அந்த எம்பெருமான் எறிய வேண்டும் என்ற துணிச்சல் எல்லாருக்கும் வர வேண்டியது. சகத்ருஷோய பிரதிபாதி மாயையா ஷீபே புமத்வா சததாம்பிரலோச்சனா நாகவதோர்ஹண ஈசிரே பிரியா நாகவத்தோர்ஹண ஈசிரே பிரியா யத்பாதயோ ஸ்பர்ஷன தரிசிதேந்திரியாக. நாகலோகம் இருக்கிற நாககன்னிகள் எல்லாம் அந்த மாதிரி அந்த லோகத்துக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுவார்களாம். யமோகுரஸ்ய ஸ்திரிஜன்ம சையமம் திர்விர்விஹீனம் யமனந்தமரிஷேயக நவேர சித்தார்த்தம் பூமண்டலம் மூர்த்த சகசிரதாமசு. பூமண்டத்தில் இருக்கிறவளெல்லாம் பற்றி இந்த இடத்துக்குள்ளே எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுவார்கள். यस्याद्य आसीत् गुणविग्रहो महान्ने विज्ञानविष्णो भगवानदखिला यत्सम्भवोऽहं प्रवृत्ता स्मरेदसा वैकारिकं तामसमैन्द्रियं सृजे. संकर्षण वासुदेव संकर्षण अनिरुद्ध நாலு ரூபங்கள். வாசுதேவன் பரமாகரேவன் காங்கண்ய பூரணம். அதற்கு 3 பேர் என்ன பிரிச்சுன்னா அவ யூகமூர்த்திகள். என்ன? பிரத்யும்ன சங்கர்ஷண பிரத்யும்ன அதிருத்தர்கள். இது சங்கர்ஷண பகவான் சொல்லிட்டு இருக்கார். அந்த சங்கர்ஷ எப்பேற்பட்டவர் என்னன்னா யஸ்யாத்யாசீத் குணவிக்கிரகோ மகான்னே விஜயான பகவான் அதக்கிலா. அஜனும் கூட மன்னவனுக்கு பூஜை பண்ணுவான். அஜன் என்ன? பிரம்மா. இப்போ சிவன் கண்டிருக்கார். அது 7வது வருஷத்துல உட்காந்து யஸ்யாம்பவோகம் திரிபுர்த்தா ஸ்வதேதசா வைகாரிகம் தாமசமேந்திரியம் சூஜே. வைகாரிக சிருஷ்டி தாமச சிருஷ்டி எல்லாம் முன்னாலேயே ஆக வேண்டியது. ஏதேவயம் யஸ்ய வசே மகாத்மனக சிதாசகுந்தா இவ சூத்பரியந்திருத்தாக. முன்னால நாங்கள் ஆளப்பட்டு இருந்திருக்கோம். மகானகம் வைகது தாமசேந்திரியாக சுஜாம சர்வேதனுகிரகாரிதம். தேவி அனுகிரகத்தானே நாங்கள் இந்த வைகத விஷயத்தை அறியும்படியானோம். எந்திர்மிதாம் கரிகபி கர்ம பர்வணீம் மயாம் ஜனோயம் குணசர்க்கமோஹிதகா நரேத நிஸ்தாரண யோகமஞ்சசா தஸ்மை நமஸ்தே விலயோதயாத்மனே.
தயாம்பரங்கின்யா ஸ்தரங்கை விசூதலை அப்படின்னு அப்பேற்பட்ட தேவதையருக்கு நமஸ்தே அப்படின்னு பகவான் சொல்லுகிறார். யாரு? சிவபகவான் அந்த மூர்த்தியை, சங்கர்ஷண மூர்த்தியை ஸ்துதி பண்ணும்படியான ஸ்தோத்திரம் இது. ஒரு 8 ஸ்லோகம் இருக்கு. அத்தோடு முடிக்கிறார். ஸ்ரீ பாகவதே மகாபுராணே பாரமரஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் பஞ்சமஸ்கந்தே சப்ததசோத்யாயः அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபபரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.